2.0 of Dhanush. That's what people say இல்ல. தனுஷோட செகண்ட் காப்பின்னு தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கும் அதே தாங்க. என்ன சாப்பிட்றீங்க, நான் என்ன வேணா பண்ணுவேன், நான் ஒல்லியா இருப்பேன், ஜாலியா இருப்பேன், யாரும் என்ன கேட்பா. அதெல்லாம் God's gifted thing. என்ன ஆக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? தனுஷ். சேம் பிஞ்ச். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். These people are gifted. If they eat healthy also, if they eat unhealthy also, I don't think they're gonna be like நான் ஃபேட்டா இருக்க போறேன். இப்போ கூட ஒரு ஸ்கூல் ரோல் கொடுக்கலாம் தனுஷ் சருக்கு. So he is the sort of a person who has like healthy muscles. தளபதி விஜய். So I have seen him in all sort of thing. அவங்க வந்துட்டு ஃபிட்டா, அவங்க இப்போ ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிட்னஸ்னா ஒல்லியா ஷேப்பாக இருக்கணும், எதுவுமே அப்படி அது கிடையாது. ஃபிட்னஸ் ஹெல்த்தியாக இருக்கிறது தான் ஃபிட்டாக இருக்கிறது. That's so cool being so old and you're giving a shot for fitness. Again saying it's not about having abs. It's not about looking நான் இப்படி இருப்பேன், இது கிடையாது. ஹாட்னஸ் இது கிடையாது. This is hotness. To be honest, the real mass hotness வந்துட்டு இதுதான். சொல்லும் போதே புல்ல இருக்குது அப்படியே அட்ஜஸ்ட். ஒரு ஜஸ்ட் ஒரு கேம் தான். நான் வந்து ஒரு ஆக்டர்ஸ் நேம் தான் சொல்லுவேன். நீங்க அவங்களோட பாடி ஃபிட் என்ன பாடி ஃபிட்ல இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லணும். ஓகேவா? ஆஹா, ஓகே. யாரே எந்த ஆக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? தனுஷ். சேம் பிஞ்ச். ஒல்லியா இருந்தாலும் கில்லி பண்ணாங்க. சரி, நீங்க தனுஷ் சொன்னீங்கல்ல, சோ தனுஷ் சார் what sort of a body he has. இப்போ these people are gifted. இவங்கெல்லாம் எப்படின்னா, if they eat healthy also, if they eat unhealthy also, I don't think they're gonna be like நான் ஃபேட்டா இருக்க போறேன். இப்போ நான்லாம் உட்காந்து சாதமா போட்டு அமுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். வேற பானுவை பார்ப்பீங்க, கனா பானுவை பார்ப்பீங்க. ஆனால் அது கிடையாதுங்க. சில பேருக்கு எவ்வளோதான் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வெயிட்டே போடாதுன்னு இருக்கு. பிகாஸ் ஆஃப் தேர் மெட்டபாலிசம். ஆமாம், ஓகே, சூப்பர். அவங்களுக்கு வந்து டக்குனு வந்து பேர்ன் ஆகிறது சீக்கிரம் இதுவாகும். ஸோ திஸ் கை இஸ் லைக் வெரி வெரி, அவங்க ஏஜ் கூட பார்த்தீங்களா, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹவு வி கேரி அவர் செல்ஸ். அது ஒன்று இருக்குல்ல, தெரியாது. நீங்கள் இப்போ கூட ஒரு ஸ்கூல் ரோல் கொடுக்கலாம் தனுஷ் சருக்கு. ஸோ ஹீ இஸ் தி சார்ட் ஆஃப் அ பர்சன் ஹூ ஹாஸ் லைக் ஹெல்தி மசில்ஸ். இவங்களுக்குலாம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு பாடி பில்டர் பாடி வராதுங்க. அவங்களுக்கு ஹெல்தி டோன்டு பாடி இருக்கும். ஹெல்தி டோன்ட் பாடி. தனுஷ் சார் பார்த்தீங்கன்னா ஹெல்தி டோன்ட் ஒரு ஆப், ஈஸியாக ஆப்ஸ் வச்சிடலாம். ஈஸியாக வந்துட்டு யூ கேன் கெட் எனி திங் அவுட் ஆஃப் ஹிம். பட் நத்திங் பல்கி ஃபேஸ் கொண்டு வர முடியாது அவ்வளோ. தட்ஸ் பிகாஸ் அவங்க உடம்பு அப்படி இருக்கு. சரி, செகண்ட் வந்து தளபதி விஜய். வன்மத்தை கக்கிறதுக்கு இப்படி பண்றீங்களா? ஓகே, தளபதி ஃபேன்ஸ் எல்லாரும் கேட்டுக்கோங்க. ஏசி ஐ டென்ட் டூ சம் என்ன சொல்றது, ஒரு ரீசர்ச் பண்ணிட்டு நான் இங்க பேசிட்டு இல்லை. நான் இட்ஸ் ஜஸ்ட் மை பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இப்போ விஜய் சார் பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் சீன் ஹிம். ஒரு இப்போ நம்ம ஒரு இல்யூஷன் கிரியேட் பண்ணுறோம்ல நம்ம பாடிக்கு, நம்ம இப்படி இருக்கலாம், நம்ம ஆப்ஸ் வச்சுக்கலாம், மசில் வச்சுக்கலாம், ஆர்ம்ஸ் வச்சுக்கலான்றது நம்மளோட ஒரு இல்யூஷன் நம்ம வந்து கிரியேட் பண்ணி நம்ம அந்த உடம்பை கொண்டு வர்றது. இதனால ஹெல்தி அன்ஹெல்தின்ற ஒரு கணக்குலேயே நம்ம வரக்கூடாதுங்க. ஸோ ஐ ஹவ் சீன் ஹிம் இன் ஆல் சார்ட் ஆஃப் திங். அவங்க வந்துட்டு ஃபிட்டாக, அவங்க இப்போ ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிட்னஸ்னா ஒல்லியா ஷேப்பாக இருக்கணும், எதுவுமே அப்படி அது கிடையாது. ஃபிட்னஸ் ஹெல்த்தியாக இருக்கிறது தான் ஃபிட்டாக இருக்கிறது. ஸோ ஹீ ரோலுக்கு ஏற்ற மாதிரி ஐ ஹவ் சீன் ஹிம் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாகவும் ஒரு மாதிரி இந்த திகில் படத்தில் வேற மாதிரி இருந்திருக்காங்க. ஸோ ஒரு மூவிக்கு ஏற்ற மாதிரி ஹீ ஜஸ்ட் சேஞ்சஸ். இப்போ தனுஷ் சார் அப்படி கிடையாது. யூ சி ஆல்மோஸ்ட் எல்லா ஃபிலிம்லையும் ஒரே மாதிரி இருப்பாங்க இருக்குல்ல. ஸோ எனக்கு என்ன சொல்றது, இப்போ இவங்க ஐ டோன்ட் திங்க் ஹீ ஸோ மச் இன் டு பீங் ஒன் சேம் ஃபிகர். ஐ திங்க் இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, நான் ஹெல்த்தியாக இருக்கேன், நான் என்னோட ஒர்க் அப் என்னோட ஹெல்தி ரொட்டீனை ஃபாலோ பண்ணுறேன். மூவிக்கு ஏற்ற மாதிரி ஐ திங்க் ஹி கீப்ஸ் சேஞ்சிங் லுக்ஸ். மேபி ஒல்லியாக சொல்லலாம், ஃபிட்டாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு லுக் கொடுக்கணும் அப்படின்னு. என் மாட்டியோட பிளான் பண்ணுறாங்க. தளபதி சொல்லியாச்சு, தல அஜித் சார். ஓகே, he has a history, about racing and all of that, and he's got injured, right? So இப்ப ரேசிங்காக கூட ரீசன்ட்டா வொர்க் அவுட் பண்ணி பாடி. yeah, that's something I heard. நான் பார்த்திருக்கேன், ரீல்ல கூட பார்த்தேன். see, ஏஜ் ஃபேக்டர்ன்னு இருக்கு, and after so much of injury
கன்சிஸ்டன்சியை தாண்டி ஒரு மோட்டிவேஷன் எழுப்பணும்லங்க நம்மள. கண்டிப்பா. அது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம். பீயிங் ஆன் ஸ்பாட்லைட் எவ்ரி டைம் எவ்ரி மினிட் யூ ஹாவ் டு லுக் த பெஸ்ட்ன்னு இருக்கும்போது, ஏன்னா இப்போ என்ன பார்க்குறாங்க ஃபர்ஸ்ட்டு? அவங்களோட தாடி, அவங்க உடம்பு, அவங்க மூஞ்சி, அவங்க கலர். இப்போ நம்மளே எதெல்லாம் பற்றி பேசுகிறோம், இதை தானே பேசுகிறோம். பட் அதுக்கு எவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் போடணும், ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஏன்னா வேற என்ன, நம்மளை பற்றியா போயிட்டு நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்க முடியும்? டக்குன்னு ஒருத்தவங்க நம்ம பார்க்க வைக்கணும்னா என்ன பண்ணுறோம்? த கைண்ட் ஆஃப் வே வி கேரி ஆர் செல்ஸ்ல. அப்போ ஜஸ்ட் இமேஜின் திஸ் கை, அவங்க இவ்வளோ வந்துட்டு ஒரு ஹார்ட் ஃபேஸ்லேருந்து பீயிங் அன் ஆக்டர் ஃப்ரம் சச் அ யங் ஏஜ் ஆஃப்டர் so much of racing. I think he's so crazy about racing. God, la. That's so cool being so old and you're giving a shot for fitness. Again saying it's not about having abs. It's not about looking நான் இப்படி இருப்பேன். இது கிடையாது hotness, இது கிடையாது. This is hotness. To be honest, the real mass hotness வந்துட்டு இதுதான். சொல்லும் போதே புல்ல இருக்குது அப்படியே அஜித் சார் Thinking about getting up on time and just doing some healthy thing for yourself, which is gonna give you a healthy mindset. கார் ரேஸ் பண்ணும், எவ்வளோ பெரிய விஷயங்க. எல்லாருக்கும் கிடைக்காது அதெல்லாம். கண்டிப்பா. ஹெல்தி பர்சன் டு ஹி வாண்ட்ஸ் டு பி திஸ் ஹெல்தி பர்சன்ற மாதிரி. ஓகே மேம். அப்புறம் வந்துட்டு பிரதீப் குமார். My recent favorite crush kind of a person. I think he is not into any diet or fitness. நான் பார்த்ததில்லை. I'm so sorry, என்ன அடிச்சிடாதீங்க. பட் கண்டிப்பா I think since fitness is influencing so many people, கண்டிப்பா டயட்டராக இருப்பாங்க. ஏன்னா பீங் அன் ஆக்டர் we have to be, you know, ஒரு ஸ்கின் டோனுக்காக கூட நம்ம டயட் இருக்கலாம். கரெக்டாக? இட்ஸ் நாட் ஆல்வேஸ் அபவுட் த பாடி. ஸோ மேபி அதுக்கு இருக்கலாம். அகேன் he's the 2.0 of Dhanush. That's what people say இல்ல. தனுஷோட செகண்ட் காப்பின்னு தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கும் அதே தாங்க. என்ன சாப்பிட்றீங்க, நான் என்ன வேணா பண்ணுவேன், நான் ஒல்லியாக இருப்பேன், ஜாலியாக இருப்பேன், யாரும் என்ன கேட்பா? அதெல்லாம் காட்ஸ் கிஃப்டட் திங். கண்டிப்பா. மேம் மெய்யழகன் கார்த்திக் சார். ஐயோ, இப்போ நான் என்ன சொல்றது, இப்போ அஜித் சார் ஹேஸ் அ ஹிஸ்ட்ரி. கார்த்திக் சார் வந்துட்டு திட்டாதீங்க, நான் ரொம்ப பார்த்தது இல்லைப்பா. நான் யாரும் தெரியுமா ரொம்ப பார்ப்பேன்? சமந்தாவை தான் நான் அட்மையர் பண்ணுவேன். ஐ எம் மோர் இன்டு கேர்ள்ஸ். யூனோ அபவுட் ஹவு தே கேரி தெம் செல்ஸ், பிகாஸ் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. நாட் இன்டு ஸோ மச் இன் மென். ஓகே, ஆனால் இப்போ இவங்கெல்லாம் ரீசெண்டாக வந்துட்டு ஹிட் கொடுத்துட்டே இருக்கிறதுனால we know since we are into just Instagram அப்படின்னால. கொஞ்சம் பல்கியான உடம்புல அவங்களுக்கு ஐ திங்க் மூவிக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாற்றினாலும் அவங்க தனுஷ் சார் மாதிரி அதான் சொல்கிறது. ஹீ கான் பிகம் சம்மன் லைக் ஒரு அவங்களுக்கு இப்போ வெயிட் லாஸ் பண்ணால் ஒரு மாதிரி வெயிட் லாஸ்ன்னு தெரியும். உங்களுக்கு ஒரு அளவுக்கு அது வந்துட்டு இந்த உருக்குன மாதிரி இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஷ்ரெட்டடாக இருக்க மாட்டாங்க, ஹெல்த்தியாக இருப்பாங்க பார்க்க. ஹீ இஸ் பேலன்ஸ்ட். யூ ரெண்டுமே. இட்ஸ் நாட் லைக் an overweighted person or someone who's low. அந்த ஃபேஸ் கிடையாது. ஆக்சுவலி இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் லக் தான். பிகாஸ் நீங்கள் எல்லா இடத்துலையும் சர்வைவ் பண்ணிடலாம். இப்போ நினச்சி பாருங்க, ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க ஒரு ரோலுக்காக நீங்கள் எக்ஸஸாக வெயிட் போடணும் அப்படி. அனுஷ்கா இருக்காங்கல்ல ஃபார் ஹர் ஃபிலிம், அந்த மூவி பேர் என்ன? இஞ்சி இடுப்பழகி. ஹவு மச் வெயிட்? ஓகே, பிக்கெஸ்ட் மித்து கிடையாது இது. ஃபேக்டே என்னன்னா, பசங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வெயிட் போடவே போடாது. ஓவராலாக ஸ்ப்ரெட் ஆகிடும். யூ லுக் ஒரு மாதிரி கரெக்டாக வெயிட் போட்டாலும் இப்படி தான் இருப்பீங்க. லைக் ஓவராலாக நீங்கள் ஒரு கேர்ள்ஸ்க்கு இருக்கிற மாதிரி ஒரு அன்ஷேப்டாக யூ ஓன்ட் கீப் ஃபீலிங். பிகாஸ் அப்போது விமென் கிவிங் ஸோ மச் ஆஃப் ஹிட் ஃபார் கெய்னிங் வெயிட் அண்ட் லூசிங் வெயிட், இது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல். அப்போ நினச்சி பாருங்கள், இட்ஸ் ஸோ ஹார்ட் ஃபார் அஸ் டு கெட் பேக் டு அவர் ஓன் செல்ஃபில். அப்புறம் வெயிட் கெயின் பண்ணுறது, பட் அது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க வெயிட்டு போடணும்னு நினைக்கிறது. பீங் அன் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் இஸ் நாட் அட் ஆல் சிம்பிள். யூ ஹாவ் டு பெண்ட் ஃபார் த ரோல்னா யூ ஹாவ் டு டூ சர்டன் திங்ஸ். இட்ஸ் லிட்டில் ஹார்ட். என்னெல்லாம் இப்போ வெயிட் போட சொன்னாங்கன்னா நான் வந்துட்டு அழுதுருவேன். ப்ளீஸ், கஷ்டப்பட்டு நம்ம காலேஜில் உட்காந்துருக்கோம், இப்படி பண்ணாதீங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து 6 பேக் வச்சிருந்தேன் சூர்யா சார். ஹி வாஸ் மை ஃபர்ஸ்ட் க்ரஷ் ஆன் லைஃப். ஓகே,
I think he was one of the first person எல்லாரும் பேசப்பட்ட ஒரு 6 packs பர்சனா. ஆமா நம்ம இதுலயே வந்துட்டு அவ தான் ஃபர்ஸ்ட் 6 பேக். அப்ப நினைச்சு பாருங்க, அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ட்ரெயினர் இருந்திருப்பாங்க, என்ன மாதிரி ஒரு நாலேஜ் கொடுக்குற ஒரு பர்சன் இருந்திருப்பாங்க. பிகாஸ் எவ்ரி ஒன் ஹேஸ் டிஃப்ரெண்ட் ஃபிட்னஸ் ட்ரெயினர்ஸ்ல. அதனால அப்பவே அவங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருந்திருக்கு. அதை கெட்டிங் இட் அவுட். சடனாக ஒருத்தவங்க எல்லாரும் தப்பா வச்சுட்டு இருக்கிற இடத்துல நம்ம 6 பேக்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, அப்போ அது நான் எவ்வளோ ஒரு தனியா தெரியும். அண்ட் அவங்க எவ்வளோ ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணாம இருந்திருப்பாங்க. அது ரொம்ப வி ஷுட் லுக் இன்டு. இப்போ ரொம்ப காமனுங்க 6 பேக் வைக்கிறது, ஃபேட் லாஸ், வெயிட் லாஸ், வெயிட் கெயின். இப்போ அது ரொம்ப காமன். இப்போ மிஷின்ஸ் இருக்கு, ஹேக்ஸ் இருக்கு. இப்பதான் நீங்க சொன்னீங்களே லூஸ் மோஷன் மாதிரி அது இதுன்னு அந்தந்த பவுடர் என்னென்னமோ வந்துருச்சு. அப்போலாம் இட்ஸ் அ பிக் திங். அதெல்லாம் வி ஷுட் ரியலி அப்ரிஷியேட் பீப்புள் ஒர்க்கிங் ஆன் தெம்செல்வ்ஸ் லைக் தட். இப்போ இவங்களும் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஹீஸ் பர்ஃபெக்ட் லுக்கிங். ஆப்ஸ் போனாலும் ஹீஸ் ஹாட். அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் பர்சன். ஹீஸ் லுக்கிங் வெரி தட் சார்மிங் கைண்ட் ஆஃப் அ பர்சன், த வே ஹி கேரிஸ் ஹிம்செல்ஃப். யா. இப்போ வந்து ரீசெண்டா அந்த ஜோதிகா மேம் ரொம்ப ட்ரெண்ட்ல இருக்கு. யா நான் டூயிங் ஹர் வொர்க் அவுட்ஸ். எந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணிருப்பாங்க ஃபர்ஸ்ட்? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஷீ இஸ் டூயிங் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹெல்தியஸ்ட் ஒர்க் அவுட். அவங்க என்ன பண்றாங்கன்னா ஷீ இஸ் கிவிங் அ டோட்டல் ஹிட் ஃபார் ஹர் ஓவரால் பாடி. இதெல்லாம் என்னெல்லாம் ஆக்டிவேட் ஆகும்னா அவங்க மெட்டபாலிசம் சூப்பரா ஒர்க் ஆகும், அவங்களோட ஹெல்த், ஒரு ஆர்கனும் அவங்க பண்ற ஒர்க் அவுட்ல அவ்வளோ வந்துட்டு டீடாக்ஸ் ஆகுங்க. அந்த கைண்ட் ஆஃப் ஸ்வெட் அண்ட் ஆல். அந்த அளவுக்கு அவங்க இன்டேக்கும் அவ்வளோ நேச்சுரலாக சட்டிலாக இருக்கும். ஸோ நான் வந்துட்டு ஐ டோன்ட் see her lift weights like Samantha. Samantha is doing great weight training. That's awesome. She is, what is she bro அப்படின்ற மாதிரி. This lady is like என்ன சொல்றது, she is of course doing a big shot for weight loss. ஆனால் அந்த என்ன மாதிரி அந்த டார்கெட்டை எவ்வளோ ஹெல்த்தியாக கொண்டு போகிறாங்கன்றது இருக்குங்க. she is not taking any tablets like this, or she is not being என்ன சொல்கிறது வாட்டர் கட்லையோ இல்லைனா வந்துட்டு ஹெல்தி ஃபேட் எடுத்துட்டு she is giving so much time for herself. the kind of running she is doing, skipping, weights தூக்குறதா இருக்கட்டும், pull-ups பண்ணுறதா இருக்கட்டும், strength. see it's not about muscle இருக்கணும்ட்டு இல்லை, மஸ்குலராக இருக்கணும் அப்படின்றது கிடையாது. a girl doing a pull-up is a huge thing. சில பேர் கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு மேம் பார்த்து அந்த வீடியோ பார்த்துலாம் போட்டனா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமாங்க. பிகாஸ் we don't have that nature. கண்டிப்பா. அப்போ அதை கிரியேட் பண்றது இல்லை, அதை பில்ட் பண்றது. the will power. she's so hard working. I'm so proud of her. like எங்க அம்மாலாம் பார்த்துட்டே இருப்பாங்க. she'll send me, okay, see this because it's not about what you're gonna take. doing itself, அதை பண்றதே வந்துட்டு ஒரு big thing. you should learn things from her. மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்று நோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.